பெரியவரே, தூயவர் தூயவரே, எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் நிறைந்தவரே, உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? சேர்ந்து பாடுவோமா? தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. சத்தமா பாடுவோமா? தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. உரத்த காரங்களோடு, பலத்த கராவலியோடு, கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். நடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். நடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே, எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. சத்தமா பாடுங்க பாப்போம். நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த தகப்பன் நாட்களிலே, அதாவது ஃபாதர்ஸ் டே என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நல்ல சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது அநேகம் பிள்ளைகள் சபைக்கு நம்முடைய பிள்ளைகள் வர முடியாமல் என்ன காரணமோ தெரியல. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க எல்லாருமே சிக்கா இருப்பாங்க, சுகவீனத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி they may be having sickness or they may have some other busy opportunities or busy things, but yet I tell you, அவங்க வராதது சில வேளைகளில் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் but my heavenly Father always loves them. ஒரு சில நினைக்கிறீங்க, ஐயோ இப்படி இருந்தா கூட heavenly Father லவ் பண்றாங்கன்னா நான் வீட்டிலேயே இருந்திருப்பேன், காலையில கொஞ்சம் தூக்கத்தை நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். அப்படி அல்ல பிரியமானவர்களே, தேவன் தன் பிள்ளைகளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. God always loves his people. And the promise for this month, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 13வது வசனம். The book of Psalm chapter 103 verse 13. That is a promise that God is giving to us. வாசிப்போம். சங்கீதம் 103:13 வாசிப்போம். சேர்ந்து வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். See, the Lord is like a father to his children, tender and compassionate to those who fear him. கர்த்தருக்கு பயந்தவங்க எல்லாம் கை வைத்துங்க பாப்போம். அப்பா, எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தவங்க. ஆகவே இந்த மாதம் முழுக்க நீங்க தைரியமா சொல்லலாம், கர்த்தர் என் மேலே இறங்குகிற தேவனாக இருக்கிறார். You can clearly say the Lord's tender and compassion will be upon me throughout this month. இந்த மாதம் முழுக்க தேவன் அவருடைய இரக்கத்தை என் மேல வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்க மேல இறங்குகிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொன்னா கொஞ்சம் பேருக்கு எழுந்து சேர்ல இருந்து ஒரு குதி மேல வானம் வரைக்கும் போய் குதிச்சிட்டு வந்துருவீங்க. விளங்குதா? Do you know what is the exact meaning of that? தப்பு பண்ணா கண்டுக்க மாட்டோம். என்ன சத்தம்? யாரும் ஒண்ணும் சொல்லியா? அல்லேலூயா சொல்லியா? தப்பு பண்ணா கண்டுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்டுக்கிடவே மாட்டார்னு இல்ல, தேவனுக்கு தெரியும், கர்த்தர் தெரிவார். பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள், பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு ஏற்ற காரியங்களிலே ஒரு சில வேளை உங்களாலே தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே நடக்க முடியவில்லை என்றாலும் கர்த்தர் இந்த மாதம் முழுக்க உங்கள் மீது தன் இரக்கத்தை மாற்றவே மாட்டார். துவக்கத்திலே வைத்த அதே இரக்கம் முடிவு பரியந்தம் உங்கள் மேல் இருக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. என் அருமையான தேவச்சனமே, இந்த மாதம் முழுக்க கர்த்தர் ஒரு தகப்பனை போல உங்கள் மீது தன் இரக்கத்தை வைக்கிற தேவனாக இருக்கிறார். He is my father. இவர் என்னுடைய தகப்பன். That is a message caption that what God gave me today morning. கர்த்தர் இந்த காலை வேளையிலே இதைத்தான் எனக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தலைப்பாக கொடுத்தார். He is my father. சங்கீதங்களின் புஸ்தகம் 103:13 மீண்டும் வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு தகப்பன் என்று சொல்லும் பொழுதே as soon as you think about father, குடும்பத்திலே father mother, people, children always love mother. You know why? Because mother is an evident source of expressing love and affection. ஒரு தாயை பார்த்து பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷப்படுவார்கள். பிள்ளைகள் எப்பொழுதுமே சிறு வயதிலே தகப்பனை விட தாயினிடத்திலே மிகவும் அதிக அன்பாக நட்பாக இருப்பார்கள். ஏன், வளர்ந்த பிறகு கூட பிள்ளைகள் நல்ல தோளுக்கு மேல வளர்ந்த பிறகு கூட தாயினிடத்திலே அதிகமான அன்பாக இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், என்ன காரியத்துக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே பிள்ளைகள் சற்று தவறினாலும் தாயினுடைய அன்பு எப்பொழுதுமே ஒரு இரக்கம் உள்ள அன்பாக இருக்கும். ஆனா பொதுவாகவே எல்லோரும் நினைக்கிறது என்னன்னா, தகப்பன் என்றால் எப்படிப்பட்டவர்? கண்டிக்கிறவர். See, everyone thinks that as soon as they think father, oh, he's a man with the military discipline. தகப்பன் என்றால் அவர் உடனே கண்டிக்கிறவர். ஏன் இது உண்மையா? ஆமா, வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். The book of Hebrews chapter 12 verse 7. எபிரேயர் 12:7 இப்படி சொல்லுகிறது. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சிக்காத ஒரு மகன் இந்த உலகத்தில் இருக்கிறானா? யாராவது ஒரு பையனை காட்ட முடியுமா? தகப்பன் கண்டிக்காத, தகப்பன் திட்டாத, தகப்பன் அடிக்காத ஒருவரை இந்த உலகத்தில் நீங்க காட்ட முடியுமா? ஒருவரும் காட்ட முடியாது. எல்லா பிள்ளைகளும், ஏன் இன்றைக்கு இந்த நிறைய வாலிப பிள்ளைங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, யூத் பிள்ளைங்கள்லாம், அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பாங்களை குறிச்சு இன்னைக்குதான் பாஸ்டருக்கு ஒரு புதிய வெளிப்பாடு வந்திருக்கு. ஆகவே இன்று என் காட்டில மழை, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன் தெரியுமா? இங்கிருந்து பிரசவம் பண்ணும் போதே அவங்க முகத்துல வர்ற மலர்ச்சியை பார்க்கணுமே. The charmingness, the glow that I can see in their faces. Oh my goodness. என் அருமையான தேவ ஜனமே,
தகப்பன் என்று சொன்னால் பொதுவாகவே கண்டிக்கிறவர், பொதுவாகவே திட்டுகிறவர், இப்படி ஒரு சுவாபம். அருமையானவர்களே, நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாச்சாரத்தின் பிரகாரமாக, அக்கார்டிங் டு தி ஈஸ்டர்ன் கஸ்டம், நாம் எல்லோருமே ஒரு தகப்பன் என்றால் பிள்ளைகளை திருத்துகிறவர், குடும்பத்துக்காக உழைக்கிறவர், பிள்ளையை கண்டித்து வளர்க்கிறவர், இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே கடந்து சென்று விட்டோம். வீட்டுல மனைவியை கூட பாருங்க, ஏதாவது மகன் தப்பு பண்ணா உடனே என்ன செய்வாங்கன்னா, ஏங்க இதெல்லாம் நீங்க ஏன் இவங்க கண்டிக்க கூடாதா? ரொம்ப ஈஸியா பாசிங் தி பக் ஆன் தி அதர் கோர்ட். வெகு எளிதாக பந்தை தூக்கி அடுத்த கோர்ட்ல போட்டுருவாங்க, நீ எப்படி விளையாடுறன்னு பாக்குறது. ஆகவே அந்த நாளிலிருந்து இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிறவர்களும், இன்றைக்கு தகப்பன்மார்களாக இருக்கிறவர்களும், ஏன் நம்முடைய தகப்பன்மார்களையும் கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி பார்ப்போம். நம்ம எப்படி அவர்கள் வளர்த்தார்கள், நம்ம எப்படி அவர்கள் அடித்து திருத்தி வளர்த்தார்கள் என்று சொல்லி. பொதுவாகவே நம்முடைய எண்ணம் என்ன? Always our concept is fathers are always dictators, fathers are always correctors, fathers are always beaters. அடிக்கிறவர்கள், கண்டிக்கிறவர்கள், ஒரு விதமாய் நம்மை வற்புறுத்துகிறவர்கள், நம்முடைய சுதந்திரத்துக்கு உரிமை கொடுக்காதவர்கள், இப்படி கலாச்சாரத்தின் பிரகாரமாகவே நமக்கு ஒரு கருத்து நிலவி விட்டது. இரண்டாவது, சபைகள் வழியாக பார்க்கும் பொழுது கூட சபைகளிலேயும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு தகப்பன் என்றால் என்ன என்கிற அந்த முழுமையான வெளிப்பாடை அவர்கள் கொடுக்கல. They never reveal, churches also never reveal in the olden days that a father must be like this. ஒரு பரலோக தகப்பனை போல உலக தகப்பன் இருக்க வேண்டும் என்கிற அந்த உண்மை, அந்த சத்தியத்தை சொல்ல மறந்து விட்டது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அந்த நாட்களிலே இல்லை. என் அருமையான தேவ ஜனமே, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இன்னும் காலங்கள் கடந்து கடந்து வர 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 தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் வழியாய் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், வந்திருக்கிற எல்லா தகப்பன்மார்களும், இனி தகப்பன் ஆக போகிறவர்களும் உண்மையிலேயே வேதம் சொல்லுகிற ஒரு தகப்பனை போல வாழ்வீர்கள் என்று இயேசுவின் நாமத்திலே நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே பொதுவாகவே பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல பரலோக தேவனுடைய குணாதிசயம், the heavenly father's character is so well compared to an earthly father. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். magnificent God, மகிமையான தேவன் ஒரு உலக தகப்பனோடு கூட தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைக்கு இறங்குகிறாங்க, ஒரு தகப்பன் எப்படி இறங்க வேண்டும்? பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 14வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவமா, வாசிங்கம்மா. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், இன்னதென்று அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். See, God knows that our frame, God knows our frame. நம்முடைய உருவம், தலை, கழுத்து, மார்புக்கூடு, எலும்புகள், கை கால்கள், நம்முடைய உருவம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது எப்படிப்பட்ட உருவம் ஆண்டவர் சொல்றாரு. He knows that we are our frame and he very well know that we are dust, that we are dust. மண். உறுதியான பொருள் கல், உறுதி இல்லாத பொருள் மண். அதுபோல வாழ்க்கையில உறுதி இல்லாம, எடுத்த கொள்கைகளில் உறுதி இல்லாம, விசுவாசத்துல சில நேரத்துல உறுதி இல்லாம பலவீனப்படுகிற பாண்டங்கள் என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அறிந்தது போல பரம தகப்பன் நம்மை அறிந்தவராக இருக்கிறார். He knows our weaknesses. பரிசுத்த பவுலுக்கு இந்த வெளிச்சம் இருந்தது. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, your grace is so much sufficient for me in my weaknesses. என் பலவீனத்திலே உம்முடைய கிருபை எனக்கு பூரணமாய் விளங்கும் என்று பரிசுத்த பவுல் சொன்னார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யாருமே ஒரு விசுவாச வாழ்க்கையிலே we are not perfect people. நாம் இங்க இருக்கிற யாருமே, including the preacher here, இங்கு பிரசங்கிக்கிற உங்கள் போதகராக என்னை முதற்கொண்டு சொல்லுகிறேன், நாம் யாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் try அதுக்காக பிரயாசப்படுங்க. ஆனா பூரண சற்குணம் எப்ப தெரியுமா கிடைக்கும்? எப்ப தேவனுடைய மகிமையின்
வருகையில் இருக்கிறாரோ, நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ, அப்பொழுதுதான் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்கிற நிச்சயம் நமக்கு வரும். So until that point of time, it's our duty that we need to strive, we need to keep moving. நாம போராடி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்து பாருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கும் போது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்தும் பொழுது எப்படி நடத்த வேண்டும்? The book of Colossians chapter 3 verse 20-21. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்களை தயவு செய்து வாசியுங்கள். கொலோசியர் 3:20-21. பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். How children, in all things please be obedient to your parents. இது கர்த்தருக்கு பிரியமானது. That is a pleasing act to God. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிறாங்களா? அது அந்தந்த பெற்றவங்களை கேட்டாதான் தெரியும், அவங்களுக்கு கேட்டாதான் தெரியும். ஆனா but one thing I want to encourage all the youth, சின்ன பிள்ளைங்க, அதே வழியில பெற்றவர்கள் சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்காங்களே, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னா சொல்லுங்க, எங்களுக்கு நீங்க கீழ்ப்படிகிறது எங்களுக்கு பிரியமோ இல்லையோ, யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். Your heavenly Father always pleases. உங்களுடைய பரலோக தகப்பன் எப்பொழுதும் உங்கள் மேல அன்பு கூறுகிறவர், சந்தோஷமா இருப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. பிதாக்களே, ஓ ஃபாதர்ஸ், உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் உண்டாதிருங்கள். See, when you are correcting, நீங்க பிள்ளைகளை திருத்தும் பொழுது, பிள்ளைகளுக்கான திருத்த காரியங்களை செய்யும் பொழுது, ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவர்கள் திடனற்று போகாதபடி. See that they don't lose their strength. அவங்க திடன் இல்லாமல் போகாதபடி அவர்களை என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. அவங்கள கோபம் ஊட்டாதீங்க. அப்போ ஒரு குழந்தைய கோபம் ஊட்டணும்னா என்ன நடக்கணும்? முதல்ல, if a child is about to get an anger, if a child about to get an anger, first of all what should happen? நீங்க சொன்னீங்க கண்டிக்கணும்னு சொன்னீங்க, அதை வேற விதமா போடுங்க பார்ப்போம். வேற இதுல வேற கரெக்டா சொல்லுங்க. Hey, come on guys, I know you have the answer. If you really see, when your father is correcting, when your father is doing something, you are getting anger against your father. அப்பாவுக்கு எதிராக கோபம் ஒத்துக்கிட்டு வருது. அது ஏன்? திரும்ப 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 சொல்றாங்களா? எல்லாம் சொல்றீங்க, பட் ஐயா, சும்மா இருக்கிற பையன் எடுத்த உடனே கோபப்பட மாட்டான், சும்மா இருக்கிற மகன் எடுத்த உடனே கோபப்பட மாட்டான். நாம சத்தம் சொல்லு, நாம கோபப்பட்டா பிள்ளைகள் என்ன செய்யும்? கோபப்படும். நாம கோபத்தை வெளிப்படுத்தினால், if we show our anger, then the children will retaliate. பிள்ளைகள் கோபம், அவங்க திடனற்று போகாதபடி. என்ன கோபம் அப்படின்னா, பிள்ளைகள் அப்பா கோபப்பட்டாரு கோபப்படாது, அப்பாவோட கோபம் நியாயம் இல்லையே. My father's anger, my father's thoughts are not right. Why you don't understand me? என்னை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார் என்று சொல்லி பிள்ளைகள் கோபப்படும், பிள்ளைகள் எதிர்க்க ஆரம்பிக்கும். ஆனா நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், கோபம் தப்பா ரைட்டா? தகப்பன்மார்கள் தயவு செய்து சொல்லுங்க. பெண்கள் தான் சொல்றீங்க, எனக்கு தகப்பன்மார்கள், கோபம் தப்பா ரைட்டா? ரைட். See, Bible clearly says, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய. See, you may be getting anger, but don't be mindful about the end result of the anger. கோபம் வர்றது ரைட், ஆனா கோபத்தோட விளைவு தப்பாயிடும். Be mindful. சில வேளைகளில கோபப்படலாம். இது எனக்கு ஒரு மகன் என்றதால இவர் மேல நான் கோபப்படலாம். கோபத்துல நானே கையை நீட்டிட்டேன்னா, the end result of that anger will lead to many consequences. தகப்பன்மார்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களை கோபிக்க சொல்ல நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், கோபப்படுங்க. ஆனா உங்க கோபம் நியாயமானதா இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், கோபம் தேவனுடைய சாயலா
பிசாசுடைய சாயல். Getting anger is an image of God or Satan. எத்தனை பேர் God ன்றீங்க? கை வைத்துங்க. ரைட், கைகள் போடுங்க. நான் எண்ணி பார்த்தேன், ஒரு 15-20 பேர் தான். சரியா? எத்தனை பேர் பிசாசுடைய சாயல் ன்றீங்க? 1 2 3 4 5 6. இவ்வளவு பேர் தான் இருக்கீங்களா? நடுவுல நான் சொன்னேன் இல்ல, நம்மலாம் யாரு? போன கிடையாது இந்த மதில் மேல நிக்கிறதுக்கு. Don't stand cat on the wall. You are a lion. பிரியமானவர்களே, கோபம் தேவனுடைய சாயல். வேதத்துல நிறைய இடத்துல கர்த்தர் சினம் கொண்டார், கர்த்தர் கோபப்பட்டார், கர்த்தர் எரிச்சல் உள்ளவரானார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். These are all the reflections that God is a person with anger. ஆனா தேவ கோபம் ஒருவனை அழிக்கிறதா இல்லை ஒருவனை மாற்றுகிறதா? சொல்லுங்க. அப்போ தேவனுடைய சாயலை பெற்ற நாம், நம்முடைய கோபம் வரும் பொழுது அது பிள்ளைகளை என்ன செய்யணும்? மாற்றணுமே தவிர அவர்கள் மனமடிவாகும்படியாய் ஒரு தகப்பனுக்கு கோபம் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இருக்கிற எல்லா தகப்பன்மார்களும் நல்ல தகப்பன்மார்கள். உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்லுகிறேன், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே அந்த கோபத்தினுடைய விளைவுகளை தயவு செய்து தவறாய் போய்விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். Always see the consequences ending with a good note, ending to a good result. பிள்ளைகள் எப்பொழுதுமே அப்படிதான். தகப்பன்மார்களை குறித்து பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணம் இருக்கும். மெரினா பீச், சென்னை பீச்ல 3 பிள்ளைங்க உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தாங்க. 3 children were playing. 3 பேரும் வேற வேற குடும்பத்தை சேர்ந்தவங்க. பீச்ன்றது பொதுவா காமன் இடம். எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த பிள்ளைகள் அங்க விளையாடி கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு பையன் சொன்னானா, my father earns 10,000 rupees every month. He is an engineer அப்படினா. எங்க அப்பா மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், அவர் ஒரு பெரிய என்ஜினியர்னு சொன்னானா. உடனே இன்னொரு பையன் சொன்னானா, பூ இது என்ன பெரிய பிரமாதம், எங்க அப்பா வாரத்துக்கு 10,000 சம்பாதிக்கிறார், he is a businessman அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா 10,000 ரூபாய் மாசம், நீ மாசத்துக்கு உங்க அப்பா, எங்க அப்பா வாரத்துக்கே 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஏன் தெரியுமா? எங்க அப்பா ஒரு வியாபாரி அப்படின்னா. 3வது பையன் பேசாம நோண்டிட்டு இருந்தானா. அவனை பார்த்து கேட்டாங்களா, உங்க அப்பா யாரு? உங்க 2 பேரோட எங்க அப்பா டாப், அவர் ஒரே 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா போதும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிடறாரு அப்படின்னா. கேட்டாங்களா, உங்க அப்பா யாருன்னா பாஸ்டர் அப்படின்னா. பிரியமானவர்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் எப்பொழுதுமே தகப்பனை கவனிக்கிறவர்கள். Children are always mindful, always watchful over daddy. தகப்பனை பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன், all the fathers, I encourage you, look the positive side in your children's life. பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிற காரியத்துல சில எதிர்மறையான காரியங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா, அதை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு look the positive side. In 1914 Sir Isaac Newton, அவருடைய லேப்ல வந்துட்டு எல்லா காரியங்களும், all the inventions were burnt out. 1914 ஐசக் நியூட்டன் அவருடைய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி கூடத்துல இருக்கிற எல்லா பொருளுமே எரிந்து போய்விட்டது. ஐசக் நியூட்டன் கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கார், என்ன செய்வதுன்னு தெரியாது. He was sitting with a big worry what to do. He found lot of inventions. தெரியுமா விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? Come on, young children, do you know how scientists are inventing? தெரியுமா? சயின்டிஸ்ட் எதையுமே வந்து புதுசா கண்டுபிடிக்கிறது இல்ல, எதையாவது ஒண்ணு செய்துட்டு இருப்பாங்க, அது என்ன ஆகும், வேற எங்கேயோ போய் முடிஞ்சிரும், அது ஒரு இன்வென்ஷன். From there they will do. The great scientists எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? We have invented many things out of our mistakes. எங்க தவறுகளில் இருந்து தான் अनेक கண்டுபிடிப்புகளை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லி. So he lost all the hope what to do, but finally he just came out of the lab. அந்த விஞ்ஞான கூடத்திலிருந்து ஐசக் நியூட்டன் வெளியே வருகிறார். He went into his living room. அவருடைய அந்த படுக்கை அறைக்கு போனார். There he find a photo album, ஒரு பெரிய போட்டோ ஆல்பத்தை பார்த்தார். He just opened the photo album and he saw, he took pictures of all his inventions. அவருடைய சகல கண்டுபிடிப்புகளையும் போட்டோ எடுத்து வைத்திருந்தார். Immediately a glimmer ray of hope was just flashed in his mind. நான் கவலைப்படல, because அதனுடைய சாயல் இன்னும் என்னிடத்துல இருக்கிறது, இதை
இழந்த எல்லா கண்டுபிடிப்புகளையும் மீண்டும் கண்டுபிடித்து விடுவேன் என்று ஐசக் நியூட்டன் உறுதி எடுத்தாராம். ஹல்லேலூயா. See, sometimes fathers, I encourage you, please look the positive side in your children's life. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முன்னேற்றமான காரியத்தை பாருங்க. 10 காரியத்தை உங்க பிள்ளைகளிடத்துல பார்க்கும் பொழுது 9 தவறா இருக்கலாம். ஆனால் ஒன்றை கொண்டு தேவன் அந்த வாழ்க்கையில 9ஐயும் திருத்த வல்லவராக இருக்கிறார். உன்னால என்னால எது முடியலையோ அது கர்த்தராலே கூடும். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, பிள்ளைகள் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு இப்ப பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, அதே போலதான் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பையன் எப்பவுமே தகப்பனை போட்டு நோண்டிட்டே இருந்தான். He was just keep on nagging. அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. All of a sudden he saw a world map was before him. The world map தூக்கி பரபரன்னு 10-15 துண்டா கிழிச்சு அவன் கையில கொடுத்துட்டு the world map கரெக்ட் பண்ணுவா அப்படிங்கிறார். பையன் போயிட்டு ஒரே நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். பார்த்தா full world map is correct. அப்பாவுக்கு வந்துட்டு அடடா இவன் இன்னைக்கு நாளெல்லாம் எடுப்பான்னு பார்த்தா இவன் ஒரே நிமிஷத்துல வந்துட்டானேன்னு சொல்லி அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு ஏமாற்றமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்ட முடியல. So he was just looking at him. அவனை பார்த்து கேட்டாரா, how can you able to do this within quick? அவர் சொன்னானா, initially I tried daddy, எனக்கு வந்துட்டு வேர்ல்டு மேட்ச் ஆகல. Then afterwards I saw a man's picture behind that photo. பின்னால ஒரு மனுஷனுடைய படத்தை பார்த்தேன். I started putting the man in the correct order and the world became correct அப்படினா. ஹல்லேலூயா. மனிதனை சரியாக்குன உலகம் சரியாயிடுச்சு அப்படினா. So I'm telling you, பிள்ளைகள் வாழ்க்கையில பலவிதமான தவறான காரியங்கள், பலவிதமான நேர்மாறான காரியங்கள் இருக்கும். நம்முடைய சில நேரத்துல நம்ம எல்லாமே வந்து சரி செய்ய முடியாது. But let me encourage you, look the positive side. There will be one good thing will be in your child's life. You cling on to that one good thing, God will start saturating everything in his life. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை என்றைக்குமே ஒரு நல்ல தகப்பனா இருங்க. ஒரு நல்ல தகப்பனாக கர்த்தருடைய சமூகத்துல இருங்க. I tell you one thing, Luke chapter 6 verse 36. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. Luke chapter 6 verse 36. லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. See, இப்ப இன்றைக்கு promise பார்த்தோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். As the father is having tender and compassionate towards his children, so has your heavenly father. அப்போ பரலோக பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். You also be merciful, be pitiful, be passionate, be tender towards your kids. நீங்க உங்க பிள்ளைக்கு இருங்க. ஆண்டவர் சொன்னாரு Matthew chapter 5:7 என்ன சொன்னாரு? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் they will receive. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டினீங்கன்னா you will in turn receive the same mercy, the same tenderness, the same passion from your heavenly father. நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்ப. எதை விதைக்கிறீர்களோ, what you sow you will reap. Invest something in your children's life. என் அருமையானவர்களே, let me say one thing to you. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச familiar passage. I'm not going to any new passage. உங்க எல்லாருக்கும் தெரிந்த, ஏன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட தெரிந்த ஒரு பகுதியை தான் கர்த்தர் இந்த காலை வேளையில அதிகாலையில எனக்கு கொடுத்து அதிலிருந்து ஒரு புதிய வெளிச்சத்தோட என்ன வழி நடத்தினார். ஒரு தகப்பன்னா எப்படி இருக்கணும்? How a father should be. May the Lord's choices to blessing according to this word be imparted in Jesus' name in your life. பரலோக பிதா எனக்கு கொடுத்த இந்த உன்னத வெளிப்பாடுகளின் ஆசீர்வாதத்துல விசுவாசத்தோடு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா தகப்பன்மார்களையும் அவங்க வாழ்க்கையில அந்த குணங்கள் விளங்குவதாக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில some people really are struggling very hard with your children. I'm telling you, I encourage you that if you start listening and believing what God is telling today, you will receive that blessing in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். A happy father, ஒரு சந்தோஷமான தகப்பன் உங்களுக்கு அந்த காலை வேளையில அடையாளம் காட்ட விரும்புகிறேன். Please turn with me to the Gospel of Luke chapter 15 verse 24. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. Luke chapter 15 verse 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார்.
பிரியமானவர்களே, இந்த தகப்பன் ஏன் தெரியுமா ரொம்ப சந்தோஷமான தகப்பனா இருந்தாரு? Because three qualities, மூணு குணம் நிறைய இருக்கு, அதுல நிறைய இருக்கு. I just want to focus only on three things. Because he was a father of faith. அவர் ஒரு விசுவாசத்தினுடைய தகப்பனா இருந்தார். Number 2, he was a father of pity. மனதுருகுற தகப்பன். Number 3, he is a father of joy. அவர் மகிழ்ச்சியின் தகப்பன். ஹல்லேலூயா. யார் இந்த தகப்பன்? He is a father of faith. விசுவாசத்தோட தகப்பன். இரண்டாவது father of pity, மனதுருக்கத்தின் தகப்பன். மூணாவது father of joy, மாறாத தகப்பன், மனதுருகுற தகப்பன், மகிழ்ச்சியின் தகப்பன். இந்த தகப்பனை பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த லூக்கா சாப்டர் 15ல நீங்க பாத்தீங்கன்னா இது ஏதோ நடந்த சம்பவம் போல இல்ல, இதை ஆண்டவர் ஒரு ஓமையாக சொல்கிறார். in Luke chapter 15 verse 2, if you see, இரண்டாவது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். பிரியமானவர்களே, see, every Pharisees and Sadducees were accusing Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பரிசேயரும் சதுசேயரும் குற்றப்படுத்தி பேசுறாங்க. என்னன்னு சொல்லுங்க. எல்லா லூக்கா 15th chapter ஓபன் பண்ணிட்டீங்களா? ப்ளீஸ் ஓபன் அப் லூக் chapter 15. சரியா? பார்த்துட்டு நல்ல கவனிங்க. எல்லாரும் see, all the people were accusing what they were telling. ஏசி போடுங்க ராஜா. இவர் பாவிகளோடு சத்தமா அம்மா எல்லாரும் கொஞ்சம் அலைவா இருந்து என் கூட இன்டராக்ட் ஆகுங்க. பாவிகளோடு இவர் உட்கார்ந்து அப்ப குற்றச்சாட்டு. everyone was telling, accusing Jesus Christ is eating with sinners. நான் கேக்குறேன், அந்த பாவிகள் எல்லாம் அவர்கிட்ட எதுக்கு வந்தாங்க? வாசிங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். The existing purpose that why they gathered towards Jesus Christ, why they came to Jesus Christ is to listen word of God. எல்லாம் எதுக்கு வந்தாங்க? வசனத்தை கேட்க வந்தாங்க. யாராவது சாப்பாடு கேட்டாங்களா? சொல்லுங்க. ஆனா சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம், அவங்ககிட்ட இருந்திருக்கும். அப்ப இயேசு வசனத்தை எல்லாம் சொல்லி முடிச்ச பின்னால இப்ப எப்படி நாம எல்லாம் வசனம் முடிஞ்ச உடனே என்ன செய்யற? வெளியில after worship what we do? சத்தமா fellowship. நான் சொல்றேன், உலகத்துல மூழ்காத ஷிப் எது தெரியுமா? worship-ஓ fellowship-உம் தான். சரியா? நல்ல கவனிங்க. காடோட ரிலேஷன்ஷிப், இந்த மூணு ஷிப்பும் முழுகவே முழுகாது. நாங்க இந்த தேசத்துல நல்லா வாலிப பருவத்தை தாண்ட உடனே ஒரு படம் வந்தது. அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். எல்லாம் அந்த நாள்ல பாப்பட எல்லா பசங்களும் அந்த பாட்டை பாட்டுனாங்க. முஸ்தாஃபான்னு சொல்லிட்டு பாடு மூழ்காத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி பாடினாங்க. இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னு கூட தெரியல ஒருத்தனும். ஆனா நான் சொல்றேன், வர்ஷிப், ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப் வித் காட், இது என்னைக்குமே மூழ்காது. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க ஆண்டவரிடத்துல வசனத்தை கேட்க வந்தவர்கள் முடிந்த உடனே அவரோட ஒரு ஐக்கியம் வைக்கிறார். வசனத்தை கேட்டுட்டு சகல ஆயக்காரரும் பாவிகளும், நேச்சுரலி they were casted out people, அவங்க வெளியே தள்ளப்பட்ட பிள்ளை. இயற்கையாக அவங்களை பார்க்கும் பொழுதே சமுதாயம் என்ன சொல்லுச்சு? இவங்க பாவிகள். ஆனா பாவியும் ஒதுக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்ட பின்னால திரும்பவும் பாவம் செய்ய போனானா? போனானா? திரும்ப ஆயக்காரனை போல அவன் ஆயக்கார வேலையை பார்க்க போனானா? மத்தேயு வசனத்தை கேட்ட பின்னால ஆயக்காரனை போல போய் உட்கார்ந்து கொண்டு வரி வசூலித்தாரா? The life is started changing. வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ஆனா சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கிற சீனியர் பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து அப்போ என்ன செய்யணும்? தகப்பன்மார்கள் செய்யற பல நேரம் தவறு என்ன தெரியுமா? பிள்ளைகள் பல நேரத்தில் திரும்புகிற சந்தர்ப்பத்தில் காலெடுத்து வைக்கும் பொழுது அவெல்லாம் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இவெல்லாம் சத்தமா சொல்லுவோம். தகப்பன்மார்கள் சகோதரர்கள்
இந்த தகப்பனுடைய இருதயத்தை நீங்க தயவு செய்து எடுக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை பரலோகம் போல ஒரு சந்தோஷமா இருக்கும். விசுவாசிக்கிறோம். இந்த தகப்பனை போல ஒரு இருதயத்தை இன்றைக்கு எடுங்க ஐயா. நான் வயதுல குறைந்தவன், என்னோட வயதுல மூத்தவங்க இருக்கிறீங்க, அனுபவத்துல மூத்தவங்க இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நான் இந்த புத்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தகப்பனை போல ஒரு இருதயத்தை நீங்க எடுங்க. இங்க பாருங்க, முதலாவது அவர் விசுவாசத்தின் தகப்பன், அதாவது ஃபாதரா, மாறாத தகப்பன். என்ன, எப்படி மாறல அப்படின்னா, அதே லூக்கா சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சின்ன பையன் நேரா அப்பா கிட்ட வந்து என்ன கேட்டான்? The younger one came and asked what? Give me my portion. என் போர்ஷனை கொடு, என் போர்ஷனை கொடு. சிறு குடும்பம், சீரான குடும்பம். அது போல நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற மாதிரி அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர். அதுல ஒருத்தர், அவர் சின்சியர் மேன், எப்பவுமே எங்கதான் இருப்பார்? அவரு சொல்லுங்க, எப்பவுமே எங்கதான் இருப்பாரு? வயல்ல இருப்பாரு. வேலை வீடு, வீடு வேலை, வேலை வீடு, வீடு வேலை. ஃப்ரெண்ட்ஸுங்க எத்தனையோ முறை கூப்பிடுறாங்க, நம்ம கொஞ்சம் வெளியில போய் ஒரு லேசா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரலாமே, ஒரு கேதரிங் போயிட்டு வரலாமே. அவர் என்ன செய்யல? நான் போகவே மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு, வேலை இருக்கு, வேலை வேலைன்னு ஒருத்தர் வீட்டுல இருந்தார். ஆனா நேர் மாறா வீட்டுல இன்னொருத்தர், இவர் எப்பவுமே எங்கதான் இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. இப்படிதான் நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, அவன் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாரு. யார் சொன்னது? வசனம் சொல்லுதா? அந்த மாதிரி வசனம் சொல்லுதா? இந்த தகப்பன் ஏன் மாறல அப்படின்னா, நல்ல கவனிங்க. look at here. இந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு பையன் வந்து, அப்பா என் சொத்தை கொடுனோட ஒரு தகப்பன் கொடுத்துருவாரா? உங்க பிள்ளைங்க வந்து கேட்டாங்கன்னா, அப்பா முதல்ல என் சொத்தை கொடு. அடி தெரியுங்க, நீ சம்பாதிச்சா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். நோ சார், நீ என்ன என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி எல்லாம் பேசுற. இப்படிதான் நம்ம வாய் வரும் ரெடியா. ஆனா இந்த தகப்பன் பாருங்க, கேட்ட உடனே என்ன செய்தாரு? கொடுத்துட்டாரு. கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. பிரியமானவர்களே, தகப்பன்மார்கள் முதலாவது இந்த மனம் மாறாத தகப்பன் எப்படி தெரியுமா இருக்காரு? எந்த சூழ்நிலையிலும் பிள்ளை நல்லவனோ பிள்ளை கெட்டவனோ, பிள்ளை வழியாய் சரியாய் நடக்கிறவனோ வழி தப்பி போனவனோ, தான் இந்த பிள்ளைக்காக எதை சேர்த்து வைத்தேனோ அதை கொடுக்க மாட்டேன்னு ஒருபோது நிக்கல. கேட்ட உடனே கொடுத்தார். கேட்ட உடனே கொடுத்தார். அவன் வேற விதமா செலவழிச்சா அது வேற பிரச்சனை. வசனம் என்ன சொல்லுகிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை மாத்திரம் சொல்றேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிங்க. நான் உங்களிடத்துல எதை நாடுகிறேன்? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். வசனம் அப்படிதானே சொல்லுது. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகள் தான் என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு பெற்றவங்க என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும், பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகம் அதான சொல்லுது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான். தன் பிள்ளைகளுக்காக அவன் ஆஸ்தியை சேர்க்கிறான். நல்ல தகப்பன் யார் என்று சொன்னால் தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறவன். இங்கே என்னுடைய பையனுக்காக, என்னுடைய மகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறேன்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றவங்க நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். குட். கையை உயர்த்தாத தகப்பன்மார்கள் தயவு செய்து இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. நல்ல கவனிங்க. இந்த பிள்ளைகள் இவன் வந்து என்ன செய்தானா, அந்த ஆஸ்தியை பெற்றுக்கொண்டான். சரி, 15ஆம் அதிகாரம் அதுல 21வது வசனத்தை வாசிங்க, 13வது வசனத்தை வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவன் வாங்குற உடனே அந்த பையன் வெளியே போல. As soon as he received his portion, he was not immediately running away from the home. He was there in the house for a while. வீட்ல தான் இருந்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய், சில நாட்களுக்கு பிறகு எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான் தெரியல, அசையார சொத்து அசையற சொத்து எல்லாத்தையும் வித்து பணமாக்கி
சோ மொத்தமா டாலரா ஒரு பாக்கெட்ல ஒரு பெரிய சூட்கேஸ்ல எடுத்தானோ we don't know, something has happened. ஆனா ஒத்துக்கிறீங்களா அப்படிதான் நடந்திருக்குன்னு? எல்லாத்தையும் வித்து அவன் என்ன செய்தான்? ஒரு பாக்கெட்ல எடுத்துக்கிட்டான், ஒரு பெரிய பேக்ல எடுத்துட்டான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி காசு வந்த உடனே அவன் என்ன வானா? அப்படியா 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 சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவன் சேர்த்த உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன? சொந்த தேசத்தை விட்டு தூர தேசத்துக்கு போனான். ஐயா தயவு செய்து எல்லாம் சத்தமா என்கிட்ட பதில் சொல்லு, எல்லாம் சொல்லு. எல்லாவற்றையும் அவன் எடுத்த உடனே as soon as he gathered everything, he just went away from the father's house. He just went away. He was not immediately, அதாவது அவன் எல்லாமே எடுத்த உடனே துன்மார்க்கமா செலவழிக்கல. அவன் என்ன செய்தான்னா he just went away from the home. He went to other land, a foreign land. வேறு ஒரு தேசத்துக்கு போனான். அந்த தேசத்துல போன உடனே இப்பொழுது அன்பு காட்டுவதற்கு தகப்பன் இல்ல, கண்டித்து திருத்துவதற்கு தகப்பன் இல்ல, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்பதற்கு ஒருத்தரும் இல்ல. தான் சுதந்திர பறவையாக இப்ப இருக்கிறான். அதனால எப்படி ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை பிறந்து வெளியில ஒரு பெரிய இடத்தை பார்த்த உடனே இங்கேயும் அங்கேயும் தாறுமாறா ஓடுதோ, அது போல இவனும் ஓட ஆரம்பித்து அந்த தேசத்திலே துன்மார்க்கமா என்ன செய்தாம ஜீவனம் பண்ணி, அவன் வாழ்ந்ததே துன்மார்க்கமா வாழ்ந்தான். உத்தம மார்க்கத்துல வாழல, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் ஆஸ்தியை என்ன செய்தான்? சரி, ஆஸ்தி மொத்தத்தையும் கையில இருந்த எல்லா டாலரையும் அவன் அழிச்சிட்டான். சரி, அப்படி என்ன துன்மார்க்கமா வாழ்ந்தான் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அந்த பக்கம் ஒழுங்காதான் பிரசவம் உன்னை யார் அங்கிருந்து இங்க வர சொல்லுங்க. சரி, என்ன சொல்லு அழைச்சு சொல்லு, என்ன அவன் என்ன துன்மார்க்கம் பண்ணான்? அவன் ஆஸ்தியை அழிச்சான், இல்லைன்னு சொல்லல. குடிப்பழக்கமா? அவன் குடிச்சானாம்பா, அப்படியா சொல்லுங்க, குடிச்சானா? சரி, ஓகே. வேற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தான், கெட்ட நண்பர்கள், சூதாட்டம், இவன் வெளியில போய் என்ன செய்யறான்றது அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரிஞ்சது? அண்ணனுக்கு தெரிஞ்சது. அவன் போன நாள்ல இருந்து அவன் பின்னாலேயே ஆள் அனுப்பிச்சு இவன் என்ன பண்றான்? அவர் சொல்றான் அப்பா கிட்ட, அப்பா உங்க ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? வேசிகளிடத்துல, அதாவது திருமணம் ஆகாமலேயே ஒரு, அதாவது நல்ல கவனிங்க, வேதத்துல சில வார்த்தைகள் இருக்கு, அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுங்க, உண்மையை தெரிந்து கொள்ளுங்க, உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. சரியா? என்ன செய்தான் அவன்? வேசித்தனமா வேசித்தனமா என்ன செய்தான்? வாழ்க்கை. சரி, வேசித்தனம்னா என்ன? கேட்க கூடாது கேள்வி. வேசித்தனம்னா என்ன? சொல்லுங்க, வேசித்தனம்னா என்ன? இல்ல பிள்ளைங்களோட பழகுறோம் இல்லையா, லெட்ஸ் பி ஓபன். வேசித்தனம்னா என்ன சொல்லுங்க. சரி, ஓகே. விபச்சாரம்னா தகாத உறவு. என்னது தகாத உறவு? விபச்சாரம். சரி, அவர் சொல்ற தகாத உறவு விபச்சாரம். வேசித்தனம்னா அதுவும் அதானா? adulteration and other one is prostitution. பரிசுத்த பலிபீடத்தில் இதெல்லாம் சொல்ல, ஆனா உங்களுக்கு இருக்கிற உண்மையை சொல்றேன். வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுனால சொல்றேன், பெற்றவர்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதுனால சொல்றேன். The second one, even after getting married, having affair with a lot of people, that is called PROS. That's. Whereas the first one, adulteration, without even getting into the covenant of God, even if you have an affair with one person, it is considered as adulteration. தேவன் நியமித்த திருமண உறவுக்கு முன்னாலேயே ஒருவரோடு தொடர்பு கொண்டாலும் அதை கர்த்தர் வேசித்தனம்னு சொல்றார். திருமணம் ஆன பின்னால பல ஒருவரோடு இருக்க வேண்டிய உறவை பலரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை விபச்சாரம் என்று சொல்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது? வேதம் நீதிமொழிகள் 29:3 சொல்கிறது,
வேசிகளிடத்திலே தொந்திப்பானவன் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறான். இவன் அப்படி அழிச்சிட்டான். இவன் அந்த இடத்துல போன உடனே ஒரு தகப்பனுடைய அன்பு, ஒரு தகப்பனுடைய காரியம் எதுவுமே இல்லாதபடினால அவன் எல்லாவற்றையும் இழந்தான். All things he lost. எல்லாவற்றையும் இழந்து அவன் என்ன செய்தான்னா அந்த இடத்துல துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணான். சரி, காலம் போனது, நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. எவ்வளவு வருஷங்களோ தெரியாது, எவ்வளவு நாட்களோ நமக்கு தெரியாது. It just went past by. ஆனா அவன் துன்மார்க்கமாய் வாழ்க்கையை ஆரம்பிச்சவன் துன்மார்க்கமாகவே இருந்தானா? இல்ல. என்ன நடந்தது? முதல்ல நல்லா, அதாவது இந்த இப்படிப்பட்ட இந்த, அதாவது நான் கேட்டேன், சீட்டாடினாங்க, குடிச்சாங்க அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அந்த பையனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஏன் தெரியுமா? கடைசியா இந்த சரீரத்தை கெடுக்கிற, பரிசுத்தத்தை கெடுக்கிற இந்த உறவுக்கு போறதுக்கு முன்னால முதல்ல வர்ற பழக்கம் எல்லாம் அந்த பழக்கம்னு நீதிமொழிகள்ல தெளிவா இருக்குது. எதை செய்தா அடுத்து என்ன வரும், எதை செய்தா அடுத்து என்ன வரும், கடைசியா வேசியில போய், வேசித்தனத்துல போய் முடியும். கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்படி எல்லா பழக்கங்கள்லயும் இருந்தா அப்ப நல்லா சாப்பிட்டான். ஆனா இப்போ அவருக்கு என்னதான் கிடைக்குது? குக்கீஸ் மாத்திரம் தான் கிடைக்குது. Young boys, you are not obeying your father, you will get cookies. Arnott's cookies கிடைக்கும். ஞாபகம். எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் கையில இருக்கிற காசு எல்லாம் செலவாயிடுச்சு. எல்லாம் செலவாகி அவன் கடைசியில் என்ன செய்யறான்? பன்றிகள் தின்கிற தவிட்டை தின்று கொண்டிருக்கிறான். சரி, ஓகே, பன்றிகள் தின்கிற, இதெல்லாம் தூர தேசத்துல நடக்குது, சொந்த தேசத்துல இல்ல. ஆனா நல்ல கவனிங்க, இந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க. லூக்கா 15:20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, போதும், தூரத்துல வரும்போதே தகப்பன் வந்து தன் மகன் வருகிறான் என்பதை பார்த்து விட்டான். போகும்போது எப்படி போனாரு? போகும்போது எப்படி போனாரு? இல்ல, போகும்போது என்ன ட்ரெஸ்? கோட் சூட். இப்ப திரும்பி வரும்போது ஓட்ட பேண்ட். போகும்போது கோட் சூட், இப்ப திரும்பி வரும்போது ஓட்ட பனியனும் ஓட்ட பேண்டோட வர்றாரு. அப்படியே இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் என்றைக்கு வீட்டை விட்டு வெளியில போனானோ, போன உடனே அப்படியே மனசுக்குள்ள, யாரை நம்பி நான் பிறந்தேன், போகடா போங்கன்னு பாட்டு பாடல. இந்த அப்ப தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு பாட்டு பாடல. போன அந்த பிள்ளை, நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் என்னைக்கு திரும்பி வருவான், இவன் எந்த நாள்ல வருவான், இவன் எப்படி வருவான்? பிரியமானவர்களே, இதெல்லாம் அந்த தகப்பனுக்கு தெரியாது. ஆனா ஒன்றை மாத்திரம் அந்த தகப்பன் அறிந்திருந்தார். நிச்சயமா என் பிள்ளை ஒரு நாள் திரும்பி என்கிட்ட வருவான் என்ற இருதயம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. மாறவே இல்லை. விசுவாசத்துல நினைச்சாருங்க, இன்னைக்கு என் பிள்ளை போறான், ஆனா போற மாதிரி இருக்க மாட்டான். ஒரு நாள் நிச்சயமா என் பிள்ளை திரும்பி என் இடத்துல வருவான். தகப்பன்மாரே, உங்களுக்கு நான் சொல்றேன், பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி இப்படி வழி தவறாங்கன்னு சொல்லி அதைரியப்பட்டு போகாதீங்க. நீங்க விசுவாசிக்கிற தேவன் போன பிரகாரமாகவே பிள்ளைகளை உங்களிடத்துல திரும்ப கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், நீங்க பாருங்க, அந்த பிள்ளை வர்றான், அந்த பிள்ளை அங்கிருந்து வர்றான். கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ லூக்கா 15:20 திரும்ப வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, பாருங்க, இந்த தகப்பனுடைய பார்வை எப்பொழுதுமே வீட்டு வாசப்படியில பையன் வந்து நிக்கிறானா அப்படி பார்க்கல, பக்கத்துல நிக்கிறானா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வர்றாங்களா இப்படி பார்க்கல. இந்த தகப்பன், இந்த தகப்பனுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? வாசல்ல வந்து நிக்கிறானான்னு இல்ல, எங்க இருந்தது? தூரத்துல வரும் பொழுதே, நல்ல கவனிங்க, வீட்டை விட்டு போன மகன் பன்றியின் கூடாரத்துல எல்லாம் இருந்துட்டு இப்ப திரும்பி வர்றான். நிச்சயமா அவனுடைய உடையெல்லாம் அழுக்கா இருந்தது. அவன் அந்த தேசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா அந்த தேசம் முழுக்க பஞ்சம், வேலையே கிடைக்கல, ஃபுல்லா எக்கானமி டவுன், ரிசெஷன் வேற வந்துருச்சு, ஒண்ணுமே இல்ல. இருந்தது ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? only one job was available. What is that? Feeding the pigs. ஆனா அதுக்கு பயோடாட்டா எழுதணும், சும்மா இல்ல, அப்ளிகேஷன் எழுதணும். எப்படி?
சாப்பாடே இல்ல, பசி வேற பயங்கரம். எவ்வளவு நேரம் தான் கம்ப்யூட்டர்ல தட்டிட்டு இருக்கிறது, அது வேற கம்ப்யூட்டர் வேற தட்டிட்டு டைம் என்ன பண்ண போயிட்டு அந்த மிஷின் இப்படி திருப்புனா அந்த மிஷின் வழியா என்ன வந்து கீழே விழும்? தவிடு, பன்னிக்கு தவிடு வந்து விழும். பன்னிக்கு தவிடு விழும்போது சைடுல லேசா கையை விட்டா உள்ள இருந்து அந்த பன்னி எடுக்காத, அது ஏன் சாப்பாடு போடாத, உருமுது பன்னி. ஒருத்தரும் கொடுக்கல. பிரியமானவர்களே, இப்ப திரும்பி வர்றான். தகப்பனுடைய பார்வை தூரத்திலே தன்னுடைய மகனை பார்க்கிறான். தொலை தூரத்துல தன்னுடைய மகனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாருங்க யார் வர்றதுன்னு சொல்லி. As soon as he saw at a far distance, immediately he recognized, this father recognized, my son is coming back to me. Hallelujah. என் பையன் திரும்பி என்கிட்ட வர்றான். எப்படி? யார் இந்த பையன்? துன்மார்க்கன், பெரிய வீட்டினுடைய கௌரவத்தை தொலைச்சவன், பண்ணி விட்டு போய் வேலை செய்தான். He lost all his credibility. மூணாவது என்ன செய்றான்? வேசியில் இடத்துல அழிச்சவன். He was in adulteration. ஆனா அப்ப திரும்பி பார்க்கும் பொழுது தன்னுடைய மகனை துன்மார்க்கனா பார்க்கல, வேசியில் இடத்துல அழிச்சவனா பார்க்கல, கௌரவத்தை தொலைச்சனா பார்க்கல. எப்படி தெரியுமா பார்த்தாரா இந்த தகப்பன்? புத்தி தெளிந்து என் பிள்ளை என் இடத்திற்கு வருகிறான் என்று பார்த்தான். ஹல்லேலூயா. இதாங்க unchanged father's character. இதான் பிள்ளைகள் தவறு செய்தாலும் அந்த பிள்ளைகள் திருந்துவார்கள் என்கிற ஒரு தொலை நோக்கு இருக்கணும். You should have a foresight. ஒரு பெரிய தொலைநோக்கு இருக்கணும். பெரிய தொலைநோக்கு. இந்தியாவில் இருந்த மோதிலால் நேருன்னு சொல்லி ஒரு மனுஷன், ஜவஹர்லாலுடைய அப்பா. அவர் பெரிய லாயர். ஆனாலும் என்ன செய்தார்னா, வெள்ளையனே வெளியேறு, you all white men go out அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு பயங்கரமா போராடினார். அப்போ பையன் மோதிலால் ஜவஹர்லால் நேரு போய் கேட்டாராம், அப்பா எதுக்கு இந்த வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய revolutionary movement, why you are creating, why you are making this revolutionary movement? You know what his father told? He said, if the white men go only, you can rule this country. வெள்ளையம் போனாதான் நீ இந்த நாட்டை ஆள முடியும் என்று சொல்லி சின்ன ஜவஹர்லால் நேருவுக்கு தகப்பன் மோதிலால் நேரு அன்றைக்கு சொன்னார். ஜவஹர்லால் நேரு நாட்டை ஆண்டாரா இல்லையா? சொல்லுங்க, ஆண்டாரா இல்லையா? இல்ல, ஆல்வின் தாமஸ் சொன்ன மாதிரி, மாப்பிள ஆமா ஆண்டா என்ன, ராவணா ஆண்டா என்ன, நீ சொல்லு மாப்பிள அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து உங்கள் பிள்ளைகளை எடை போட்டுறாதீங்க. ஒரு தொலைநோக்கு இருக்கட்டும். Have a foresight. Have a foresight. அந்த பிள்ளை பிறந்தப்பெல்லாம் கையில தூக்கி வச்சுக்கிட்டு பாண்டிங்களே, எனக்கு ஒரு மகன் பிறப்பான். இன்னைக்கு ஏதோ நடக்கிறான்றதுனால உடனே உன்னை போல இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு நான் நல்லா கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறேன்ற தகப்பன்மார்கள்லாம் உடனே போயிருக்குங்க. தகப்பன்மார்கள்லாம் நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்ற அந்த தகப்பன் ஆக போறவங்களும் கையை உயர்த்துங்க. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கை உயர்த்துங்க, நல்லா உயர்த்து, நல்லா உயர்த்து. ஐயா கை உயர்த்துங்க ஐயா. நல்லா நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல உங்க பிள்ளைகளை நல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கை தட்டுங்க. நீங்க நல்லா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா, உங்க ஆத்துமா கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா, நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க பிள்ளைகளை நல்லா இருக்கு. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி விட மாட்டார். இந்த தகப்பனுடைய மனசு மாறலைங்க. எப்படி போனாலும் என் மகன் துன்மார்க்க போனா, அன்னைக்கு உலக தகப்பனா தான் சொல்லியிருப்பான், போடா இதோட நீ செத்தாலும் என்ன திரும்பி பார்க்காது. செத்த பிறகு என்ன திரும்பி பார்க்க முடியாது. நான் செத்தாலும் என் மூஞ்சில முழிக்காத. அவன் வந்து பார்க்கறான், உனக்கு தெரியும். வசனம் எப்படி பேசுவான் தெரியுமா? ஆனா அன்றைக்கு சொல்ல, இன்னோட உனக்கு எனக்கு ஒட்டு உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நீ யாரோ நான் யாரோ. இந்த மாறாத தகப்பனை பாருங்க. திரும்பி வர்ற மகனை துன்மார்க்கனா பார்க்கல, திரும்பி வர்ற மகனை ஆஸ்தியை அழித்தவனா பார்க்கல, கௌரவத்தை தொலைத்தவனா பார்க்கல. எப்படி தெரியுமா பார்த்தாரு? புத்தி தெளிந்து என் பிள்ளை என் வீட்டுக்கு வருகிறார் என்று சொல்லி தூரத்திலே அவனை கண்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த தகப்பன் யார் தெரியுமா? He is a father of pity, மனதுருக்கத்தின் தகப்பன். வாசிங்க லூக்கா 15:20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி
ஓடி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஒவ்வொன்றுத்துக்கும் கம்மா போட்டிருக்கா பைபிள்ல. எழுந்து அவனை பார்த்து கண்ட உடனே என்ன செய்தாரா தகப்பன்? மனதுருகி, மனதுல அந்த உருக்கம். நல்ல கவனிங்க, சில வேளைகளில் பிள்ளைங்க மேல அன்பு இருக்குதா? எங்க அன்பு இருக்கிறதோ அந்த இடத்துல மனதுருக்கம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன்மார்களுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கும் என்ற சொல்லுவோம். இல்ல ரொம்ப பதறுதா? சந்தோஷமா இருக்கு. உங்க தகப்பன் சந்தோஷமா இருக்கிறார். உங்க தகப்பன் சந்தோஷமா இருக்கு. உங்க தகப்பன் சொல்லுங்கய்யா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன இது பசங்களுக்கு புத்தி சொல்லாம எங்களுக்கு புத்தி சொல்லிருக்காரு அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னதே சொல்லுகிறேன். இந்த தகப்பனை போல நீங்கள் மாற வேண்டும். நான் சொல்றேன், மனம் மாறாத இந்த தகப்பனுடைய நிலைமை தான் தன் மகனை மனம் மாற வைத்தது. இதே போல இந்த தகப்பனை போல நீங்கள் மனம் மாறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டிய உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் மனம் திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தகப்பன் பாருங்க, மனதுருகி உடனே என்ன செய்தானா? வர்றான் பாரு, வாடா வா. 4 கேள்வி நறுக்குன்னு நாக்க பிடிக்கிற மாதிரி அவனை கேட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள ஏத்துவேன். அப்படி சொன்னாரு இல்ல. உடனே வேலைக்காரனை விட்டு, டேய் நம்பர் 2 வருது, கதவை சாத்து. கேட்டா நான் இல்லைன்னு சொல்லு. வீட்டுக்குள்ள ஏத்தாத, வாசப்படியில தரு. அப்படியே புறவாசல் படி அவனை திருப்பி வெளியே அனுப்பு சொன்னாரா? மனதுருக்கம்னா என்ன தெரியுங்களா? மனது உருகுதல்னா என்ன தெரியுங்களா? நான் சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நடந்த எதையுமே நினைக்காததுதான் மனதுருக்கம். அல்லேலூயா. நடந்த எதையுமே நினைக்காததுதான் மனதுருக்கம். அப்போ மனதுருகி என்ன செய்கிறார் தெரியுமா? மகன் வருகிறான். அப்ப என்ன செய்தாரு? ஏன் ஓடணும்? சரி, மனதுருக்கம் வந்துருச்சு, வரட்டுமே, வாசப்படிக்கு வரட்டுமே. வாசப்படிக்கு வந்த பிறகு ஏற்றினா போதும் இல்ல? கரெக்ட் தானமா? இஸ் ஓகே, ரைட். அப்பா ஓகே, ரைட், பரவாயில்ல, என் பையனை எல்லாம் மன்னிச்சிட்டேன். அவன் வந்து வாசப்படி ஏறிட்டான், நான் ஏன் ஓடணும்? எதுக்கு இந்த தகப்பன் ஓடணும்? சரி, ஓடினாரு, ஓகே. அடுத்தது கட்டி பிடிச்சாரு. ஏன்? எது கட்டி பிடிக்கணும்? எது கட்டி பிடிக்கணும்? ஐயா எங்கிருந்து வர்றான்? நல்ல லால்ஃப் லாரன் அங்க போய் சென்டர்லாம் அடிச்சு சும்மா கோட்டும் சூட்டுமா போட்டுன்னு நல்லா குளிச்சுட்டு பெர்ஃபியூமோட வர்றாரா? இல்ல லோட்டஸ் சைனீஸ் மசாஜ்ல போய் நல்லா மசாஜ் பண்ணிக்கின்னு உடம்பெல்லாம் அப்படியே அரோமாவோட வர்றாரா? அவரை கட்டிப்பிடிக்கிறதுக்கு எங்கிருந்து வர்றாரு? பன்னியோட நாத்தத்துல இருந்து வர்றாரு. அவனை கட்டிப்பிடிச்சாரு. சரி, கட்டிப்பிடிக்கிறது இருக்கட்டும். அடுத்து என்ன செய்தாரா? ஏன்? எதுக்கு? எதுக்கு? ஒரு வசனத்தை வாசிக்க சொல்றேன், கேளுங்க, எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உபாகமம் 21ஆம் அதிகாரத்துல, உபாகமம் 21 18 இருந்து 21 வரைக்கும் சேர்ந்து வாசிங்க. உபாகமம் 21 18வது அதிகாரத்திலிருந்து 21வது உபாகமம் டியூட்ரானமி 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான். நேர வாசல்ல, பட்டணத்து வாசல்ல கொண்டு போய் நிறுத்தி அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும், என் பையன் என்ன செய்யற? என் வீட்டுக்கு அடங்கவே மாட்டேங்கிறான். அவங்களும் திரும்பி சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காதவன் எங்க அடங்குவான்? ஊருக்கு அடங்குவான். இந்த பழமொழியை சொல்லியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறான். ஒருத்தர் சொல்றேன், வீட்டுல ஒருத்தன் அடங்குறான்னா எங்கேயுமே அடங்க மாட்டான். தெரிஞ்சுக்க. என் பையன் வீட்டுல அடங்கல, எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த பையன் வீட்டுக்குள்ள வந்த உடனே பெரிய கொளுத்த கன்று அடிச்சு எல்லாரையும் சாப்பிட கொடுத்தாங்க. இந்த பெரிய மனுஷன்
சோ இந்த பெரிய மனுஷன் வீட்டுல நடந்த விஷயம் அவர் வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது, அந்த ஊருக்கே தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதிகளுக்கு தெரியும். All the judges know, all the leaders they know. According to the old law testament, a person disobedient to his parents and gone away, vagabond, coming back again, the first punishment is, as soon as they see him, they will stone him to the death. பார்த்த உடனே வீட்டுக்கு அடங்காத பிள்ளைய என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கல்லை எடுத்து அடிச்சு அந்த இடத்திலேயே கொண்டு போட்டுருவாங்க. எல்லாரும் பார்க்கிறவர்கள் எல்லாரும் கல் எடுத்து அடிப்பாங்க. இதான் வந்துட்டு பிரமாணத்துல வைக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், தீர்ப்பு. இப்போ இந்த தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய மகன் வருகிறான். ஊருக்கெல்லாம் எப்படி தெரியும்? அப்பாவோட பேச்சை கேட்காம, வீட்டுக்கு கீழ்ப்படியாம எங்க போயிட்டாரு? வெளியூருக்கு போயிட்டாரு. வெளியூருக்கு போனவன் இப்ப திரும்பி வர்றான். அன்னைக்கு ஏதோ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. இப்ப எல்லாரும் கையில கல்லோட ரெடியா இருக்கிறாங்க. இப்ப கல் எடுத்து அடிச்சா அவர் நிச்சயமா மரிப்பாரா, மரிக்க மாட்டாரா? மரிப்பார். தகப்பனுடைய மனதுக்கு ஏன் தெரியுமா ஓடினாரு? முதல்ல தன்னுடைய மகனை பார்த்து ஏன் தெரியுமா ஓடினாரு? எந்த கல் என் மகன் மேல விழுறதுக்கு முன்னால முதல்ல நான் போகணும். போனவர் அவன் கழுத்தை என்ன செய்தாரு? என்ன செய்தாரு? கட்டிப்பிடி. எனக்கு எவ்வளவு பெரிய பிள்ளை இருக்கு சரியா? போனவர் என்ன பண்ண, இங்க இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு இல்ல, இப்படி பிடிச்சாரு, கழுத்தை கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சவர் அடுத்து என்ன செய்தாரு? Can I kiss you? பிரியமானவர்களே, அது என்ன தெரியுமா? ஓடினவர் மகனை அணைத்தது தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்த. இரண்டாவது, அவனை ஏன் முத்தமிட்டார் என்று சொன்னால், முத்தம் அந்த நாளிலே திரும்ப உன்னை என் மகனாய் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. ஆகவே வந்த மகனை மனம் மாறாத தகப்பன் ஓடி போய் என்ன பண்ணாரு? கழுத்தை கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சு அவனை அப்படியே அணைச்சு கொண்டு அவனை முத்தமிட ஆரம்பித்தார். முத்தம் இட்ட உடனே கல்லு வீசுறவங்க எல்லாரும் கல்ல கீழே போட்டணும். காரணம், தகப்பன் மகன் உறவு சரியாகி விட்டது. நியாய தீர்ப்புக்கு இடமில்லை. அல்லேலூயா. இப்படிதாங்க உலகத்தாரால நாம் எல்லோருமே பழி சாட்டப்பட்டு, உலகத்துல பழி சாட்டப்பட்டு பாவத்துல இருந்து தண்டிக்க நாம் ஏதுவானவர்களாக இருந்தோம். பரலோகத்திலிருந்து ஒரு தகப்பன் இறங்கி வந்தாரு, நம்மை கட்டி பிடிச்சாரு, நம்மை முத்தமிட்டாரு, நம் ரத்தத்தினாலே கழுவினாரு, தன்னுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் இந்த தகப்பன் பாருங்க, மனதுருக்கத்தின் தகப்பன். பெற்ற தகப்பன்மார்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க தவறு செய்யும் பொழுது தவறை கண்டியுங்க. ஆனா அதே வேளையில மனதுருக்கத்தோடு அந்த அன்பை நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால், உங்க பிள்ளை திரும்பவுமாய் தன்னுடைய வாழ்க்கையில அவன் நிமிர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் ஏதுவான உதவிகளை செய்வார். Finally, I'll finish it very quickly. வாசிங்க. மூன்றாவது, இந்த தகப்பன் யார் என்று சொன்னால் மகிழ்ச்சியின் தகப்பன். லூக்கா 15:32 வாசிங்க. Luke chapter 15 verse 32. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே. பிரியமானவர்களே பாருங்க, மூத்த மகன் வந்து சொல்றான், அப்பா நான் வீட்டுல வந்து ஒரு ஆட்டுக்குட்டி கேட்டா கூட கொடுக்கல, இவனுக்கு ஒரு பெரிய கொளுத்த கன்று அடிச்சிட்டீங்களே. ஏன் இந்த தகப்பன் எதுக்காக அவர் சொல்றாரு? தன்னுடைய மூத்த மகன் கிட்ட சொன்னாரு, நாம சந்தோஷமா இருக்கணும். அது மாத்திரம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். நாம சந்தோஷமா இல்ல. We should not only be happy, but we should have joy. நாம எல்லோரும் ஜாயா இருக்கணும். நம்முடைய இருதயத்துல அந்த சந்தோஷத்தை நாம தக்க வைத்துக் கொள்ளணும், மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளணும். ஆகவே இந்த தகப்பன் சொல்றான், அவர் எப்படி கொண்டாடினாரு பாருங்க. மகன் வந்த உடனே மகனை பார்த்து வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு, என்னுடைய மகனுக்கு எதை போடணுமா? உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம் அந்த நாள்ல யாரோட வஸ்திரம்? யாரோட வஸ்திரம்? ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் இருந்தாருன்னா, நல்ல கவனிங்க, ஒரு தகப்பன் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த தகப்பனுடைய வஸ்திரம் தான் வீட்டிலேயே எப்படி இருக்கும்? உயர்ந்த வஸ்திரம். ஆகவே வீட்டுல உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொன்னது எதுக்கு தெரியுமா? தன்னுடைய மகன் திரும்பவுமாய் அந்த வீட்டுக்குள்ள அதிகாரம் பெற்றவனாய் வந்து விட்டான் என்பதற்காக இந்த உயர்ந்த வஸ்திரம். இரண்டாவது என்ன போட்டாரு? மோதிரம். எதுக்கு? இப்படி பழைய சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்டே சொல்லுவீங்க, கட்சிப்பின் வஸ்திரம், அதிகாரம், சுவிசேஷம், இதெல்லாம் ஓகே தான். நீங்க புதிய வெளிப்பாட்டை, தகப்பன் வெளிப்பாட்டுல பேசுங்க, தகப்பனுடைய வெளிப்பாட்டுல பேசுங்க. அந்த வீட்டுக்குள்ள அவன் 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 உள்ள வந்து அவன் ஏன் மோதிரத்தை அவனுக்கு போட்டாருன்னா காரணம் என்ன தெரியுமா? அவன் வந்தான், வந்த உடனே அப்பா கிட்ட வந்த உடனே அப்பா கட்டி பிடிச்ச உடனே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? தகப்பனே
அறத்துக்கு விரோதமாகவும் மூக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். உங்களுடைய ஐயா, நான் உங்க வீட்டு பையன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா அப்பா சொன்னாரு, உரிமை இல்லடா, உரிமை இருக்கு. அதான் மோதிரம் போட்டார். சரி, அடுத்து என்ன செய்தாரு? அவனுக்கு ட்ரெஸ் போட்டாருங்க, மோதிரம் போட்டாருங்க. அப்புறம் என்ன போட்டாரு? பாதரட்சை. ஏன்? சரி, ஓகே. என்னோட வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, எல்லாரும் வரீங்களா இல்லையா? வரீங்க, என்னோட வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்த உடனே, வாசல்ல வந்த உடனே என்ன செய்வீங்க? சத்தம் சொல்லுங்க. ஏன் ஏன் செருப்பு கட்டுறீங்க? நான் உங்க செருப்பு கண்டிப்பா கட்டுவேன். அடுத்தவர்கள் வீடுக்குள்ள போகும் பொழுது நான் வந்துட்டு என்ன பண்ண, மரியாதையை காட்டுவதற்காக, அது நமக்கு சொந்தம் இல்லை, அந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை. ஆகவே செருப்பு கலந்துட்டு உள்ள போவோம். என் பையன் வர்றான், வேலை முடிச்சுட்டு நேர வர காரை பார்க் பண்றாரு, அந்த மரத்துக்கு கீழே பார்க் பண்ணிட்டு இறங்கி நடந்து வர்றாரு. என்ன செய்வாரு? ஏன்? அவன் வெளியாள் இல்லைங்க, அவன் அந்த வீட்டுக்கு சொந்தம், அந்த வீட்டுக்கு உரிமை உள்ள. இவன் கேட்டான், உம்முடைய பிள்ளை என்பதற்கு எனக்கு உரிமை இல்ல ஆண்டவரே, ஒரு உரிமை இல்ல அப்பா, என்ன ஒரு கூலிக்காரன். அப்பா வாய அடிச்சிட்டாரு. முதல்ல அப்படி மனசுல நினைச்சான். எங்க அப்பா கிட்ட போய் என்ன வந்துட்டு அவன் முதல்ல நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்னா, எங்க அப்பாவின் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவங்க எல்லாருக்கும் நிறைய சாப்பிடுறது. வேலைக்காரன் என்ன இருக்கும்? ஃபுல் டைம் நான் போறேன், எங்க அப்பா கிட்ட வேலைக்காரன் கூட கேட்க முடியாது. என்னன்னு கேட்பேன்? கூலிக்காரன், கேஷுவல் லேபர் ஒர்க், கேஷுவல் வேலையாவது கொடுங்கன்னு கேட்பேன். அப்படியாவது கொடுத்து என் அப்பா பின்னாடி எடுத்து வரா, என் வயிறு நிரம்பும் அப்படின்னு தான் நினைச்சான். அப்பா சொன்னாரு, இல்ல ராஜா, நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்கார. அவன் காலுக்கு செருப்பு உள்ள வந்து பிரியமானவர்களே, இதாங்க அந்த மகிழ்ச்சியின் தகப்பன். அதோடு மாத்திரம் இல்ல, கொளுத்த கன்றை அடித்தார். பொதுவா இஸ்ரவேல் தேசத்துல கொளுத்த கன்று எப்ப தெரியுமா அடிப்பாங்க? ஊருக்கே விருந்து வைக்கிறதா கொளுத்த கன்று அடிப்பாங்க. வீட்டுல அடிக்கணும்னா ஒரு சிக்கன் போதுமே. இவரு பையன் அண்ணன் 3 பேர் தானே, 3 பேருக்கு 1 கிலோ சிக்கன் போதும்ல. என்ன செய்தாரு? 1 கிலோ கொளுத்த கன்றா. சில தாராள கைகள் அப்படி இருக்கும். 5 பேருக்கு சாப்பாடு செய்ய சொன்னா 50 பேருக்கு செய்யற ஆளெல்லாம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? தனக்கு மாத்திரம் பக்கோடா இல்லாம ஊருக்கே பக்கோடா பண்ணி கொடுக்குற ஆட்கள்லாம் உண்டு. ஆனா மனசு தாராளம். பிரியமான சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. இவர் என்ன செய்ய, கொளுத்த கன்றை ஏன் அடிச்சார்னா, முழு ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு, அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொல்லிட்டாரு, என் மகன் காணாமல் போயிருந்தான், திரும்ப வந்துட்டான். என் மகன் மரித்து போயிருந்தான், திரும்பவுமாய் உயிரோடு வந்து விட்டான். ஆகவே நாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தின் தகவல். பிள்ளை வந்த உடனே என்ன செய்தாரு? பாருங்க, என் பையன் பாருங்க, ஐயோ என் பிள்ளைய பாருங்க, பண்ணி கூடாரத்துல போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சொன்னார் அந்த தகப்பன், பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான், எனக்கு பிறந்த பிள்ளை இப்படி செய்யலாமா? ஐயோ அவமானமா இருக்கு, நான் வெளியில போய் சொல்ல முடியுமா? என் பையன் நாளைக்கு பொண்ணு எங்கேயாவது எடுக்க போகும்போது பையன் என்ன பண்ணா? பண்ணி மேய்ச்சிருந்தா சொல்ல முடியுமா? இந்த தகப்பன் யார் தெரியுங்களாங்க? முந்தினவைகளை நினைக்காத தகப்பன், பழையவைகளை சிந்திக்காத தகப்பன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில என்றைக்குமே புதிய சந்தோஷத்தை, புதிய கிருபையை கொடுக்கிற தகப்பன் இந்த தகப்பன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், அருமையான தேவ ஜனமே, அருமையான தகப்பன்மார்களே, நான் உங்களுக்கு ஆவியில நிறைந்து விசுவாசத்தோடு சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய நிலைமைகள், உங்க பிள்ளைகளுடைய சில போக்குகள், அவங்களுடைய நடத்தைகள் உங்க மனதுக்கு வருத்தமா இருக்கும், நியாயம் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதையும் முந்தினவைகளை நினைத்துக் கொள்ளாதீர்கள். காரணம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த ஃபாதர்ஸ் டேல இருந்து கர்த்தர் புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாவரும் எழுந்து நிற்போம் இந்த வேளையில. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகள் மத்தியில ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை நன்றியோடு எல்லோரும், எல்லா தகப்பன்மார்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.